ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே. சண்டே காலையில் கடக்கடன்னு எழுந்திரிச்சு நான் பாப்பா பையன் 3 பேர் உழவு சந்தை போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் லெமன் புழிஞ்சி நல்லா ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு நல்ல ஒரு கிண்ண அளவுக்கு சின்ன வெங்காய பூ எல்லாம் உரிச்சு வச்சுக்குவேன். அதை அதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது கூட கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுட்டு நல்லா அதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்க விட்டுடுவேன். அதுக்கப்புறமா தேங்காய், தக்காளி போட்டு அரைச்ச விழுது அதில் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக விட்டு இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் தூளையும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு ஒயிட் ரைஸ் தான் வைக்க போகிறேன். பாப்பாவுக்கு நாளைக்கு எக்ஸாம்ன்றதுனால பாப்பா படிச்சுட்டு இருக்கிறா. ஸோ நேற்று வச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது. ஸோ முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அந்த சிக்கன் கிரேவி வச்சு இன்றைக்கி மதியம் லஞ்ச் வேலையை கம்ப்ளீட் பண்ணி